வணக்கம் தோழர்களே. கடந்த 2 நாட்களாக ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டே இருந்துச்சு. அந்த வீடியோல முதலமைச்சரையும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களையும் கடுமையா தாக்கி செருப்பால் அடிப்பேன், என்னடா பெரிய பள்ளிக்கூடம் நடத்துறீங்க, என்னடா பெரிய காலேஜ் நடத்துறீங்க, எங்களுக்கு வேலை கொடுக்க துப்பு இல்ல, உங்களுக்கு என்னடா அது அப்படின்னு போடா வாடா அவனே இவனேன்னு பேசியிருந்தாங்க. டப்புன்னு காலில் விழுந்து மறுநாள் மன்னிப்பு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. என்ன நடந்துட்டு இருக்குங்க தமிழ்நாட்டில்? போராட்டம் அப்படின்றது அரசியல் சாசன சட்டம் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய உரிமை. நம்முடைய அடிப்படை உரிமைகளையோ அல்லது மாநில உரிமைகளையோ அல்லது தனிநபர் உரிமைகளையோ வழிபாட்டு உரிமைகளையோ போராட்டத்தின் வாயிலாகத்தான் இதுவரை வென்றெடுத்திருக்கிறோம். போராட்டம் என்பது ஆகச் சிறந்த ஆயுதம். அதன் வழியாக எவ்வளவோ நம்ம மீட்டெடுத்திருக்கிறோம். ஆனா இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, செவிலியர்கள் போராட்டம் நடத்துறாங்க. அதுல குறிப்பா தமிழ்நாடு செவிலியர் மேம்பாட்டு கழகம் அப்படின்ற ஒரு சங்கம் இந்த போராட்டத்தை நடத்துது. தமிழ்நாடு முழுவதும் தொகுப்பு ஊதியத்தில், அதாவது ஒப்பந்த தொழிலாளர்களாக சேர்க்கப்பட்ட அந்த செவிலியர்கள் தமிழ்நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கில் போராட்டத்தை நடத்தினார்கள். இந்த போராட்டம் 2 நாளால 10 நாளா பயங்கரமா நீடிச்சிட்டு இருந்தது. பஸ் ஸ்டாண்ட்ல போராட்டம் நடத்தினாங்க. தனியாக பல்வேறு இடங்கள்ல தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டம் தொடர்ந்து நடந்தது. பலகட்ட பேச்சுவார்த்தைகளும் நடந்தது. முதல்ல சுகாதாரத்துறை செயலாளர் செந்தில்குமார் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துறார். அந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடையுது. அடுத்து சுகாதாரத்துறை அமைச்சர் நேரடியாக 2 முறை பேச்சுவார்த்தை நடத்துறார். அந்த பேச்சுவார்த்தையும் தோல்வி அடையுது. இதுக்கு இடையில இந்த செவிலியர்கள், போராட்டம் நடத்திய செவிலியர்கள் கைது செய்யப்படுகிறாங்க. பல இடங்கள்ல பல நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். இந்த நெருக்கடிகள்லாம் தாண்டி தான் போராட்டத்தை நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம். அவங்கள பல இடங்கள்ல போராட விடல, பல இடங்கள்ல கைது செய்யப்படுகிறார்கள், பல இடங்கள்ல எல்லாம் நடக்குது. அதுக்கு அப்புறம் அப்படி கைது செய்த போது ஒரு செவிலியர் பேசுறாரு. அதுதான் மிகப்பெரிய வைரலான வீடியோ. என்ன பேசினாங்க கேட்டு வாங்களே. பாத்தீங்கல்ல, அந்த அம்மா என்ன பேசுறாங்க? கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. நான் மா சுப்பிரமணியனுக்கு ஓட்டு போடலங்க, ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போட்டேன். வர சொல்லுங்க, அவனை வர சொல்லுங்க. எங்களுக்கு மா சுப்பிரமணியன் பேச வேண்டாம், ஸ்டாலின் தான் வரணும், வர சொல்லுங்க அவனை அப்படின்றாங்க. முதல்ல முதலமைச்சர் அப்படின்னு போது அதுக்கு மரியாதை கொடுக்கணும். நமக்கு காரியம் பெருசா வீரியம் பெருசா அப்படின்னா காரியம் பெருசு. போராடி நமக்கான உரிமைகளை பெறும்போது இன்னும் கவனமா பேசணும். நம்ம என்ன பிரச்சனையை கொண்டு வரோமோ அந்த பிரச்சனை ஹைலைட் ஆகணும். நம்ம பேச்சு ஹைலைட் ஆச்சுன்னா பிரச்சனை பின்னாடி போயிடும். இப்ப 2 நாளா என்ன ஆகி போச்சு அப்படின்னா, இந்த அம்மாவுடைய பேச்சை வைரல் பண்ணாங்க. போராட்டத்துல அவங்க கோரிக்கைகள் முன்னெடுக்கப்படலை. அவங்க கோரிக்கையை ஊடகங்கள் பெருசா பிரதிபலிக்கல. கடைசியில என்னாச்சு, இந்த அம்மாவுடைய பேச்சை போட்டு எதிர்கட்சிகள்லாம் இது பண்ணாங்க. அதுவும் குறிப்பா போடா வாடா அவனை செருப்பால் அடிப்பேன்டா, என்னடா புடிங்கிட்டீங்க அப்படின்லாம் அந்த அம்மா கேட்டாங்க. நீங்க கேட்டீங்கல்ல, அதுல இருந்து தான் சொல்றேன். அடுத்து அவங்க சொல்றாங்க, ஸ்டாலின் கொண்டு வந்து ஜிஹெச் போயிருப்பீங்கல்ல, அங்க நடக்கிறதெல்லாம் சொன்னா அவ்வளவுதான், வெளியில விட்டோம்னா ஒருத்தனும் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இதை நீ அரசு இதை கேட்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஜிஹெச்ல அப்படி என்ன நடக்குது? அந்த அம்மா சொல்ற மாதிரி ஜிஹெச்ல என்ன நடக்குது? வெளியே சொன்னா அவ்வளவுதான், அவ்வளவு பேரும் அவுட்டு, அவ்வளவு பேரும் அவ்வளவுதான் முடிச்சிருவீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஜிஹெச்ல என்ன நடக்குது? முதல் அந்த அம்மா கூப்பிட்டு விசாரிக்கணும். நீங்க ஒரு போராட்ட காலத்துக்கு நம்ம வந்துட்டோம்னா ரொம்ப தெளிவா எதை முன்வைக்கணும்னு ஒண்ணு இருக்கு. ஆனா நாங்க அவங்க பயங்கரமா ஏதோ நடந்துட்டு இருக்கு, அதை நான் வெளியே சொன்னேன்னா அவ்வளவுதான், ஆட்சியே கவுந்துருன்ற மாதிரி நம்ம பேசுறாங்க. அப்ப இது மக்கள் மன்றத்துல ஒரு அச்சத்தை, ஒரு கவலையை, ஒரு பதற்றத்தை உருவாக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். அங்க என்ன நடக்குதுன்னா என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க, அது ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு வார்த்தையில எங்களுக்கு கோபமா இருந்துச்சு அதனால நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா, இது ஒட்டுமொத்த சமூகத்தையும் அச்சுறுத்துகிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்க சொல்லியிருக்கீங்க. ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் நடக்கலையா, அங்க மக்களை கொல்றாங்களா, அங்க வர்றவங்களுக்கு பயங்கரமா இது பண்றாங்களா, காசை திருடுறாங்களா, உறுப்பை திருடுறாங்களா, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லுங்க. இந்த அம்மாவை கூப்பிட்டு கட்டாயம் விசாரிக்கணும். ஏன்னா இவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட் சொன்ன பிறகு மன்னிப்பு கேட்டாங்கன்னு விடக்கூடாது. அடுத்து அவங்க கேட்கிறாங்க, உனக்கெல்லாம் எங்களுக்கு போஸ்ட் போட வக்கு இல்ல,
காலேஜ் கட்டுறியா? காலேஜ் ஏற்கனவே படிச்சவனுக்கு வேலை கொடுக்க துப்பு கிடையாது. உனக்கு எதுக்கே காலேஜ் கட்டுற அப்படின்னு. ஒருத்தனுக்கு வேலை கிடைக்கலன்றனால ஒருத்தனை படிக்க கூடாதுன்னு சொல்றது என்ன மாதிரியான நிலைமை? என்ன புரிதல்ல நீங்க போராட்டத்துக்கு வந்திருக்கீங்க? உங்களுக்குள்ள இருக்கிற ஒருத்தர் பேசும்போது அது நீங்க பேசுறது தானே அர்த்தம். என்ன புரிதல்ல பேசுறீங்க? உங்களுக்கு வேலை கிடைக்கல, அதனால எவனுமே படிக்க கூடாதா? என்னையா காலேஜ் கட்டுற, என்னடா காலேஜ் கட்டுற அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப எனக்கு வேலை கிடைக்கல, எவனும் படிக்க கூடாது, நாசமா போங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? இது என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட்? உங்களுக்கு தொகுப்பூதியத்துல வேலை கிடைச்சிருக்கு, 2 ஆண்டுகள் கழிச்சு படிப்படியா போட போறாங்க. அதை வலியுறுத்தி நீங்க பேசணும். சம வேலைக்கு சம ஊதியம் பேசணும். எங்களை நிரந்தரம் பண்ணுங்க. பெண்கள் நாங்க சம்பாரிச்சு வீட்டை காப்பாத்துறோம், எங்களை நிரந்தரம் பண்ணும்போது ஒரு தலைமுறை தலை நிமிரும். இதுதானே நம்ம முன்வைக்க வேண்டியது. வெளியே சொன்னா நீ காலி, என்னத்துக்குடா காலேஜ் கட்டுற? இதுவா நீங்க பேச வந்தது? இது சரியா? என்ன புடுங்க போற நீ? செருப்பு பிஞ்சிரும் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. எனக்கு வேற அதிர்ச்சியா இருந்தது. 100கணக்கான போராட்டங்கள்ல கடந்த 20-30 வருஷங்கள்ல நம்ம பங்கேற்று இருக்கோம். எந்த இடத்துலயுமே கேவலமா நாம யாரையும் நிந்தித்ததோ பேசியதோ இல்லை. போராட்ட களத்துல நம்ம என்ன முன்வைக்கிறோமோ அதைத்தான் நம்ம ஹைலைட் பண்ணுவோம். இதுல எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. முதல்ல இதெல்லாம் யார் பேசணும்? தலைவர்கள் பேசணும். அந்த சங்கத்துல பொறுப்பாளர்கள் இருப்பாங்களா, அவங்க தங்களுடைய கோரிக்கைகளை ஊடகங்களுக்கு சொல்லணும். அரசு தங்களை எவ்வளவு ஒடுக்குது அப்படின்றத ஊடகங்களுக்கு சொல்லணும். அதுதான் தெளிவான பார்வையா இருக்கும். என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறோம்னு சொல்லணும். ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க? இதெல்லாம் விட்டுட்டு ஆளுக்காளு பேச ஆரம்பிச்சிட்டீங்க. இது போராட்டத்தை நீர்த்து போக வைக்கும், போராட்டத்தை உடைக்கிற வேலை. இது போராட்டத்தை மக்கள் மன்றத்துல வெறுப்பை ஏற்படுத்துற வேலை. பாவங்க, இவங்களுக்கு ஏதாவது செய்யணும், போராடுறாங்க இவ்வளவு காலம் நினைக்கிற மக்கள் மத்தியில உங்களை குறித்த ஒரு ஒவ்வாமையை உருவாக்கக்கூடிய ஒரு வேலையை தான் இந்த மாதிரி செஞ்சிருக்கிறாங்க. உடனே 2 நாள் கழிச்சு, 2 நாள் வைரல் ஆன பிறகு நேத்து சாயந்தரம் ஒரு வீடியோ வெளியிடுறாங்க. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா, நான் இப்போ ஸ்ட்ரைக் காலத்துல ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருக்கும் போது நான் ஒருமையில பேசிட்டேன். முதலமைச்சரையும் மா சுப்பிரமணியும் ஒருமையில பேசிட்டேன். நான் பேசுனது தவறு தான், எங்களுக்கு யாரும் உதவ மாட்டாங்க, தமிழ்நாடு அரசு தான் உதவணும், நீங்க என்னை மன்னிச்சுக்கோங்க, என்னை முதலமைச்சருக்கும் மக்கள்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. பாருங்களேன். நேற்றுக்கு நான் ஸ்ட்ரைக்ல இருக்கும்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரையும் மா சுப்பிரமணியன் அவர்களையும் ஒருமையில் பேசிய வீடியோ ஊடக வலைத்தளங்கள்ல ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இது யாரும் எனக்கு உதவுறதுக்கு முன் வர மாட்டாங்க. அவங்க இப்போதைக்கு இருக்கிற அரசு தான் எங்களுக்கு உதவணும். இதை மீடியால இருக்கிற ஒரு சிலரின் தூண்டுதல்னாலும் அங்க இருந்த கொஞ்சம் பேர் என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் நான் அந்த மாதிரி பேசினே தவிர மற்றபடி அவங்கள இது பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு இதுலையும் பேசல. நான் பேசினது தப்பு தான், நான் பேசினதுன்னு நியாயப்படுத்த விரும்பல. தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களையும் அமைச்சர் அவர்களையும் நான் ஒருமையில் பேசியது முழுக்க முழுக்க தவறு தான். இதை மன்னிச்சுங்க. நான் பொதுமக்களிடமும் முதலமைச்சர் அவர்களிடம் நான் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். இது என்னோட வாழ்வாதார பிரச்சனைக்காக நான் கொடுத்த ஒரு வீடியோ தான். இது வாழ்வாதார பிரச்சனை, அதனால இதை யாரும் எதிர்கட்சிகள் யாரும் இதை அரசியலா பார்க்க வேண்டாம், அரசியலாக்க வேண்டாம். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. இவ்வளவு காமா அமைதியா மன்னிச்சுக்கோங்க, வருத்தப்படுறேன், இவ்வளவு எல்லாம் பேசுறாங்களே இந்த அம்மா. கடைசியில் என்ன சொன்னாங்க? ஊடகத்தினுடைய நிர்பந்தத்தால், நெருக்கடியால, அங்கிருந்த பலரினுடைய நெருக்கடியால். இதையும் அந்த அம்மா பதில் சொல்லி ஆகணும். எந்த ஊடகம் உங்களுக்கு நெருக்கடி கொடுத்துச்சு? இப்படித்தான் பேசணும். யார் உங்களுக்கு நெருக்கடியும் அழுத்தத்தையும் கொடுத்து இப்படி பேச சொன்னாங்க? அதையும் நீங்க வெளிப்படுத்தி தான் ஆகணும். பிரச்சனை பெருசாயிருச்சு, பிரச்சனை ரோட்டுக்கு வந்துருச்சு, பேசிதான் ஆகணும். அப்ப நீங்க சொல்லுங்க, யார் உங்களுக்கு நெருக்கடி கொடுத்தது, எந்த பத்திரிகை உங்களை அப்படி பேச சொன்னது, அதையும் நீங்க பேசுங்க. அதை பேசணும்ல. இதுல முதல் வீடியோ நீங்க பார்த்தா தெரியும், கூட இருக்கிறவங்க தடுக்கிறாங்க. முதல் வீடியோ நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கூட இருக்கிறவங்க தடுக்கிறாங்க, கையை பிடிச்சி இழுக்கிறாங்க, இப்படி பேசாதன்றாங்க. அதை அவங்கள தடுக்க முயற்சி பண்ணும்போது அதை தாண்டி அந்த அம்மா பேசுறாங்க, அதை தாண்டி பேசுறாங்க. இப்ப தமிழ்நாட்டுல ஒரு ட்ரெண்ட் ஆகி போச்சுங்க, போடா வாடா அவனை இவனைன்னு பேசிட்டு மன்னிப்பு கேட்கறது அப்படின்றது. அது என்ன மாதிரியான நியாயம்? யார் இந்த தைரியத்தை உங்களுக்கு கொடுக்கறது? இதுல உண்மை என்ன தெரியுங்களா? 2015 ஜெயலலிதாவினுடைய காலம் வரை, அந்த ஆண்டு வரை 6395 செவிலியர்கள் ஒப்பந்த அடிப்படையில தேர்வு செய்யப்படுறாங்க. ஜெயலலிதா பீரியட்ல 6395 ஒப்பந்த தொழிலாளர்கள், செவிலியர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஆனா அதுக்கு பிறகு இபிஎஸ் ஆட்சி வருது. இபிஎஸ் ஆட்சியில இவங்களை எல்லாம் 2 வருஷத்துக்கு அப்புறம் அவங்கள பணி நிரந்தரம் செய்யணும். அதை செஞ்சாங்களா? மொத்தமே 1871 பேர் தான் பணி நிரந்தரம் செஞ்சிருக்காங்க கடந்த 6 ஆண்டுகள்ல. அதாவது ஜெயலலிதாவுடைய கடைசி காலம் தொட்டு
2020 வரை 1871 பேர் தான் மொத்தமே பணி நிரந்தரம் செய்யப்பட்டிருக்காங்க கடந்த 5 ஆண்டுகளுக்கு. அதாவது அதிமுக ஆட்சி செய்த 5 ஆண்டுகளில். அன்னைக்கு யாராவது போய் இபிஎஸ் செருப்பால் அடிப்பேன்னு பேசியிருக்கீங்களா? மொத்தமே 1000 சில்லற பேர் தான். ஆனா 2020 இருந்து 4825 பேர் நிரந்தரப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. ஸ்டாலின் முதல்வராக இருக்கக்கூடிய திமுக ஆட்சியில 4825 பேர் பணி நிரந்தரம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்ப புரியுதுங்களா? 2024 மட்டும் 1693 பேர், நெட்டா 1700 பேர் பணி நிரந்தரம் இந்த ஓராண்டுல மட்டும் 2024 மட்டும் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்ப அந்த பேச்சுவார்த்தையில கடைசியா முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. மா சுப்பிரமணியம் நேரடியாக பேசி 3வது முறையாக ஓகே ஆயிருக்கு. 1000 பேருக்கு உடனடியாக பணி நியமன ஆணை கொடுக்கப்படும், மிச்சம் இருக்கிறவங்களுக்கு படிப்படியாக கொடுப்போம் என்று பேச்சுவார்த்தை நடந்து அதுல ஓகே ஆகி போராட்டம் முடிஞ்சு போச்சு. இப்ப இதுல ஒரு கேள்வி இருக்குங்க. 5 ஆண்டுகளுக்கு மேல 6000 சில்லற பேரை நீங்க போஸ்டிங் போட்டு பணி நிரந்தரம் செய்யல. அன்னைக்கு இந்த பெண்கள் போய் இபிஎஸ்ஐயோ ஜெயலலிதாவையோ செருப்பால் அடிப்பேன்னு சொல்லல. புரியுதுங்களா? ஆனா இன்னைக்கு ஒரு 5000 பேருக்கு மேல பணி நிரந்தரம் செஞ்ச பிறகு, இந்த 5 ஆண்டுகள்ல செஞ்ச பிறகு நீ செருப்பால் அடிப்பேன்னு கேக்குறீங்க. அப்ப என்ன அரசியல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு? இந்த சங்கம் தன்னுடைய ஊழியர்களுக்கு என்ன அரசியலை கத்து கொடுத்துருக்கீங்க? வேண்டுமென்றே இந்த வேலையை நீங்க பாக்குறீங்களா? இல்ல இவங்க அறியாம தான் பேசுறாங்களா? இவ்வளவு பேர் நிரந்தரப்படுத்தப்பட்டதை தன்னுடைய ஊழியர்கள் சங்க தோழர்களுக்கு சொல்றது இல்லையா? என்னங்க நடந்துட்டு இருக்கு? தப்பா இருக்கே. போராடி உரிமை பெறுவதற்கு பதிலாக அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணி உடைக்கிற வேலையில இந்த மாதிரியான பெண்கள் இறங்கி இருக்கிறாங்களே, இது எப்படி கையில் எடுத்துக்கிறது? அப்ப சங்கத்துக்கு பொறுப்பு இருக்குல்ல. நம்ம எத்தனை போராட்டம் நடத்தியிருக்கோம்? இது மாதிரி அரைகுறையா பேசுறவங்களை வச்சு ஒட்டுமொத்த போராட்டமே வேறு திசை திருப்பப்படுதுல. அதை எப்படி நம்ம பார்த்துட்டு இருக்க முடியும்? ரொம்ப கவனமா இருக்க வேண்டியிருக்கு தோழர்களே, ரொம்ப கவனமா இருக்க வேண்டியிருக்கு. ஒரு நல்லது நடக்கும்போது அதை இன்னும் பூஸ்ட் அப் பண்ணி இன்னும் பெரிய அளவுல நல்லதை நடக்க வைக்கிறது தான் போராட்டம். இன்னும் பெரிய அளவுல அந்த போராட்டத்தை செஞ்சு அரசுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து அவங்கள செய்ய வைக்கணும் தான். அதுதான் போராட்டம். கண்டா மாதிரி பேசிட்டு ஒருமையில பேசிட்டே சாரின்னா நீங்க ஒருமையில பேசல சகோதரி, நீங்க கேவலப்படுத்திருக்கீங்க, அசிங்கப்படுத்திருக்கீங்க, செருப்பால் அடிப்பேன் இருக்கீங்க, வாடா போடா டே அப்படின்னு இருக்கீங்க. உங்க ஏத்த வீட்டுக்காரனை கூட நீங்க அப்படி பேசியிருக்க முடியாது. திரும்ப பெரிய கொலபலியா சண்டை நடந்திருக்கும். ஆனா ஒரு ஊடகத்துல நின்னுகிட்டு நீங்க இப்படி பேசுறீங்க. அப்புறம் கடைசியில எனக்கு யார் செய்வா, நீங்க தான் செய்யணும்னு கேக்குறீங்க. இது சரியில்லை, இது சரியில்லை. போராட்டத்தையே கேள்விக்குள்ளாக்கக்கூடிய, போராட்ட வடிவத்தையே பொதுமக்கள்கிட்ட ஒவ்வாமையாக்கக்கூடிய ஒரு வேலையை நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க. போராடிதான் பெற்றிருக்கிறோம் இத்தனை வேலையும். ஆனா இப்படி கண்ட மாதிரி பேசுறது மூலமாக சாமானிய பொதுமக்களை இந்த போராட்டத்தை வடிவத்துல இருந்து நீங்க அப்புறப்படுத்தி நம்மளை பார்த்தாலே அவங்களுக்கு எரியிற மாதிரி ஆக்கி விட்டுருக்கீங்க. அதான் இங்க நடந்திருக்கு.